ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது சூப்பரான வடகறி ரெசிபி தான். அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 ஹார்ஸ் ஊற வச்சு அது மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி நான் அடை மாதிரி தோசைக்கல்லில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் இட்லி தட்டில் வச்சும் வேக வைக்கலாம், இல்லைனா வடை மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி எல்லாம் கல்பாசி ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே 2 பொடியாக நறுக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே நான் சேர்க்க போகிறது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயோட. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படியே ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இது கூட 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வடையை வந்து உதிர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே கடாயிலையும் சேர்க்கலாம். இதே மாதிரி உதிர்த்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இதை குக்கரில் சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதை குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான வடைக்கறி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம் கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thanks for watching our channel. Like and comment. Enjoy your food. Bye.